இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறது மல்லி அப்படிங்கிற பொண்ணோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்லி யாருன்னு கேட்குறீங்களா? மல்லி இந்த ஊர்லேயே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள பார்க்கும்போது தேவதையா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தரக்கூடிய ஒரு பெண். அவங்களோட தேகம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இருக்கும். அவங்களோட மூடி கருன்னு அழகாக இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தா யாருக்குமே ஒரு தேவதை, நாம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண் எவ்வளோ அழகாக இருக்காளோ அதை மாதிரி அந்த பொண்ணோட மனசும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குற எல்லாத்தையுமே மனதாலையும் அவளுடைய அழகாலையும் மயக்கக்கூடிய அளவுக்கு அழகான பெண்மணி. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கார். அந்த பொண்ணு அந்த ஊரில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு எல்லாத்துக்காகவும் ஹெல்ப் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்துட்ருக்காரு. அந்த தாத்தாவுக்கு போய் அந்த பொண்ணு பணிவிடையெல்லாம் செஞ்சு உடம்பை குணப்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வயசான ஒரு தாத்தாவுக்கு நீ ஏம்மா ஹெல்ப் பண்ணுற, உன்னோட வாழ்க்கையை பாருமா, என்னால் உனக்கு வேறு ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லும்போது, தாத்தா அன்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே சிறந்தது, வேறு எதுனாலையும் நம்மளை காயப்படுத்த முடியாது, நீங்கள் சீக்கிரமாக குணமானால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஊருக்குள்ளே தீ பிடிச்சிருது. எல்லாருமே உதவி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ மல்லியும் தனான முயற்சியை செய்யணும்னு சொல்லிட்டு போய் ஊருக்குள்ளே குடிசைக்குள்ளே தீ பிடிச்சிருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அவங்களுடைய முகத்திலையும் தீக்காயம் பட்டுருது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மல்லின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் மல்லி எதையுமே பொருட்படுத்தாமல் மேலும் யாரையெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அந்த எல்லா வேலையும் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறாங்க. வெளியே வந்த பிறகு என்ன மல்லி உன்னோட அழகு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லும்போது, அழகுங்கிறது மனசில் தானே இருக்குதே ஒழிய முகத்தில் கிடையாது, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன், என்னை எப்பவும் போல் நேசிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்குது. அவளை ரொம்பவே முன்பை விட அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாதையும் அவள் மேலே வச்சுருக்காங்க. எல்லாத்தோட ஆசீர்வாதமும் அவள் மேலே இருக்குது. இந்த கதையோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் மல்லியை சொல்லிட்டாலே அழகுங்கிறது மனசில் தான் இருக்கே ஒழிய முகத்தில் இல்லை. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.